ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வமை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி. இன்றைக்கி டேட் வந்து 11 ரபியுல் அவ்வல் 1448, 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. அழைப்பு பணி அது சம்பந்தமாக சில புரிதல்கள் சமுதாய மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதலில் வந்து மிஸ்டேக் இருக்குது. அது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அழைப்பு பணி சம்பந்தமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்லாமிய அழைப்பு பணின்னு இருக்குது. இன்றைக்கி வந்து இஸ்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு டாமினன்ட் பொசிஷனில் இருந்துச்சு. உலகத்தையே வந்து ஒரு மாற்றக்கூடிய, ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்துச்சு. சில பேர் தான் வேலை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சின்ன கூட்டம் தான் வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த சின்ன கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரபு தீபகற்பத்தில் ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட, உலகத்திலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியில் அவங்க வாழ்ந்த அவங்ககிட்ட எந்த ஒரு வசாயிலும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, வேறு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது, பெரிய பாரம்பரியமும் அவங்கள்ட்ட உலகத்தில் வந்து அவங்க ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக ஒரு காலத்துலேயும் அவங்க இருந்ததே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு அற்பமானவர்களை கொண்டு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு வேலை வந்து அல்லாஹ் நிகழ்த்தி காமிச்சான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நிகழவே மாட்டேங்குது. அந்த மேஜிக் வந்து நின்றுச்சு. அந்த ஒரு டைமோட அந்த மேஜிக் வந்து அதோடு அது நின்றுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரணங்கள் இருக்குது. ஏகப்பட்ட காரணங்கள் அதில் நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழைப்பு பணி சம்மந்தப்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திட்டமிட்டு புகுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, குரானில் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கஸே பண்ணக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ மன்னராட்சிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய அந்த சிலபஸ் வந்து அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க. மன்னராட்சி காலத்தில் இஸ்லாமிய சிலபஸ் வந்து அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து மக்கள் எதை விவாதிக்கணும், எதை விவாதிக்கக்கூடாது, எந்த சப்ஜெக்டில் அவங்க கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சில சப்ஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபிகா, ஹலால் ஹராமு, ஷரியத்து, இபாதாத்து, அக்கீதா, இது மாதிரியான விஷயங்களுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா குரான் இது பேசக்கூடிய விஷயந்தான். ஆனால் குரானில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது கிடையாது. அது குரான் வந்து இது எல்லாமே ஒரு டூலாக தான் பயன்படுத்தும். ஆனால் குரான் வந்து மெயினாக குரானுடைய
ஒரு கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில்னு சொல்லலாம், நீதி. இந்த சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. ஏன்? உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறதே ஒரு அநீதியாளன் தான். அவன் எங்கே போய் நீதியை பற்றி உங்களை பாடம் படிக்கிறது விடுவான். அதனால தான் அல்லாமா இக்பால் சொல்கிறாரு, சபக் பிற்பாடு சதாகத் கா, அதாலத் கா, ஷுஜாத் கா, லியா ஜாயேகா துத்சே காம் துனியா கி இமாமத் கான்ற. அதாவது நீ பாடம் படி, சதாகத் உண்மையை பற்றி, அதாவது ஹக்கை பற்றி பாடம் படி, அதாலத் நீதியை பற்றி பாடம் படி, ஷுஜாத் வீரத்தை பற்றி பாடம் படி. இதை 3 படித்து நீ வச்சுக்கோ. இதை படித்து வச்சவனை அல்லாஹ் பயன்படுத்திக்குவான். அல்லாஹ் வந்து உங்களிடமிருந்து வேலை வாங்கிக்குவான் அப்படிங்க. அப்போ இந்த பாடங்கள் வந்து தடை செய்யப்பட்டுருச்சு. குரானில் என்ன இருக்குது? இந்த பாடம் தான் இருக்குது மெயினாக. அதாலத் இருக்கும், சதாகத் இருக்கும், ஷுஜாத் இருக்கும். அப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னொன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த ரூஹ் வந்து செத்துருச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் வந்து சும்மா ஷரியத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நீ வந்து இபாதத்தில் டிஸ்கஸ் பண்ணணுன்னா எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இன்னும் சொல்லப்போனால் தொழுகை முறையை பற்றி நான் ஒரு பயான் பேசிட்டேன்னு வச்சுங்க, அவ்வளோதான் நான் பேசுகிறதுக்கு. வேறு என்ன இருக்குது? மறுபடியும் 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அதை பேச வேண்டிய தேவை இருப்பேன். ஆனால் அதாலத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா வாரம் வாரம் தினமும் பேச வேண்டிய தேவை வரும். ஏன்னா அதாலத்து சார்ந்த விஷயங்கள், இஷ்யூஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதாலத்து வந்து தினமும் தேவைப்படும். ஒரு துறை புதுசாக முளைச்சிருச்சுன்னா அதாலத்து தேவைப்படும். அந்த துறைக்கு வந்து அதாலத்து வந்து முடிவு பண்ணும். அப்போது மனிதனுடைய அந்த பொட்டன்ஷியலை வந்து சாகடிச்சிடும், செத்துரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மன்னராட்சிக்கு கீழே, அதாவது மன்னர்களுக்கு கீழே இருக்கிற துறைகளில் குர்ஆனுடைய அந்த ஸ்பிரிட் வந்து இருக்காது. அப்போது தோற்று போனதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த மேஜிக் மறுபடியும் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் வேறையாகி போச்சு. அப்போ அழைப்பு பணி எங்கே ஆகி போச்சு? அதுக்கு வேறு ஷேடு கொடுக்கப்பட்டுருச்சு. அழைப்பு பணி என்ன ஆயிடுச்சு? வேறு ஷேடு கொடுக்கப்பட்டுருச்சு. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. எப்படி வந்து ஆர்ட்ஸ் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜ் மாதிரி தாவா காலேஜுன்னு தனியாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் யார் இருப்பா? டெடிகேட்டட் சாமியார்கள் இருப்பாங்க, துறவிகள் இருப்பாங்க. அவங்க தான் தாவா பண்ணுவாங்க. அவங்க சமூகத்தோடு ஒட்டவே மாட்டாங்க. சமூகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அவங்க தேவையில்லைம்பாங்க. ஆனால் அது இல்லாமல் சமூகமே இயங்காது. உதாரணத்துக்கு ஆர்கிடெக்சருங்கிறது ஒரு தொழில், ஒரு துறைன்னு வச்சுங்க. ஒரு ஒரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு ஆள், நான் ஆலிம்களை குறை சொல்லலை. ஆலிம்கள் தங்களை மேம்படுத்திக்கணும், இன்னும் உங்களுடைய ரோல் சின்னதாக முறிச்சுக்கிறீங்க, அதை தாண்டி அப்கிரேட் வரணுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இவங்கெல்லாம் வந்து அவுடேட்டட், இவங்க வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உங்கள் தியாகம் பெருசு, ஆனால் உங்கள் தியாகம் இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நேரம் ஒதுக்குறீங்க, நீங்கள் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் உலகத்துலேருந்து நீங்கள் வெளியே ஒதுங்கி வரீங்க. அது பெரிய அர்ப்பணிப்பு அது. ஆனால் அது வந்து இன்னும் உங்கள் தியாகம் வீணடிக்கப்படுது அப்படிங்கிறோம். அதே மாதிரி சஹாபாக்கள் மாதிரி தான் நீங்களும் நேரத்தை ஒதுக்குறீங்க, ஆனால் சஹாபாக்கள் கொடுத்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஏன் இல்லை? அதை யோசிக்கணும். எப்படி வந்து இன்றைக்கி ஒரு காமன் மேன் வந்து உலகத்தில் வந்து தொலைஞ்சு போய் அப்படியே அவனுடைய அந்த டே டு டே லைஃப்பில் மாயமாக அவன் போய் மறைஞ்சிட்ருக்கானோ, அதே மாதிரி தான் உலமாக்கள் அப்படி தான் இருக்கிறேன். அவங்க ஒரு தண்டவாளத்தில் அப்படியே ஓடிட்டுருக்குறாங்க. அந்த பேட்டர்ன்லேருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்களால திங்க் பண்ணுறதே கிடையாது. இப்போ என்னன்னா, ஒரு ஆர்கிடெக்சருங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டை பற்றி பேசுங்க, அவங்க என்னம்பாங்க, இது உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும், இங்கே போய் இந்த இடத்துல ஒரு அலங்காரம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அதானே சொல்லுவாங்க அவங்க. ஆனால் மனித மனம் அதை ஒத்துக்காது. மனித மனம் என்ன பண்ணும்? அதை ஒத்துக்காது. அலங்காரம் அல்ல, கவர்ச்சி ஆக்கியிருக்கான். பெயிண்ட்டு கவர்ச்சி ஆக்கியிருக்கான். சுவர் வந்து அசிங்கமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸு வந்து அவனுக்கு அலங்காரமாக்கப்படும். இது அல்லாஹ் அலங்காரமாக்குனது. அல்லாஹ் அலங்காரம் ஆக்காத விஷயங்கள் வந்து நிலைக்காது. புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் அலங்காரமாக்கின விஷயங்கள் நீங்கள் அலங்காரம் கூடாதுன்னு சொன்னீங்கனாலும் நிலைக்காது. ஃபித்ரத்துக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பேசுனீங்கன்னா நிலைக்காது. அப்போ அது மாதிரி நான் சில இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி இப்போ இந்த அழைப்பு பணியில் வந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து சீர்திருத்தம் நிறைய தேவைப்படுது இந்த இடத்துல. அந்த சீர்திருத்தம் பண்ணால் ஒழிய இஸ்லாம் வந்து மேலோங்காது. அதுக்கு வந்து அந்த கண்ணியம் வந்து கிடைக்காது. அது ரூலிங்கில் மேலோங்குதா, அதெல்லாம் அது மட்டும் இல்லை. மேலோங்கிறதுங்கிறது நீங்கள் ரூலிங்கில் இல்லாமல் கூட இருங்க.
இப்ராஹிம் நபி ரூலிங்கில் இருந்தாரா? இல்லை. ஒரு நம்ம உலக மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் ஒரு அற்பமான ஒரு பொசிஷனில் தான் அவர் இருந்தார். ஊர் ஒரு பக்கம், மன்னர் எல்லாம் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், மொத்த சமூகம் ஒரு பக்கம், இவர் ஒருத்தராக இருக்கார். ஆனால் யார் மேலோங்கியவர்? இப்ராஹிம் நபி தான் மேலோங்கியவர். அதுதான் அல்லாஹ் சொல்கிறார், மூமின்களாக இருந்தால் கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர். இப்போ நம்ம தான் மேலே இருப்போம். அப்போது ஈமானை வந்து சரியான முறையில் நம்ம வந்து அந்த டூலை வந்து பயன்படுத்தணும். இப்போ இந்த அழைப்பு பணி, இந்த துறை இருக்குது பாருங்கள், இதை வந்து சரி பண்ணணும். இது வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவால். இது எல்லா நாடுகள்லையுமே இது பிரச்சனை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து சரியான முறையில் இந்த சவாலை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு இந்துத்துவா ஒரு கொள்கை, நாத்திகம் ஒரு கொள்கை, மெட்டீரியலிசம் ஒரு கொள்கை, கம்யூனிசம் ஒரு கொள்கை, கேபிட்டலிசம் ஒரு கொள்கை. இப்போ இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப சவுண்டாக இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில். ஏன்? இந்துத்துவாவுடைய வாய்ஸ் வந்து பயங்கர போல்டாக பேசுகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, வலிமையாக வைக்கப்படுது, முன் வைக்கப்படுது. மக்கள் மத்தியில் அவங்களுடைய தாக்கம் என்னவாக இருக்குது? வலிமையாக இருக்குது. அந்த கொள்கை நல்லதா கெட்டதா அதெல்லாம் ரெண்டாம் விஷயம். என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த கொள்கையுடைய வக்கீல்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. இந்துத்துவா கொண்டாந்து யாரை நிப்பாட்டுறாங்க? வலிமையான ஆட்களை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு பக்கம் ரங்கராஜ் பாண்டே, மீடியாவில் தெரிஞ்ச ஆட்கள் சொல்கிறேன், ரங்கராஜ் பாண்டே வராரு, இன்னொரு பக்கம் மாரிதாஸ் வராரு, இன்னொரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி வராரு, சுப்பிரமணிய சுவாமி வராரு, மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார், அத்வானி இருக்கார், நிதின் கட்காரி இருக்கார். இவங்கெல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன். நாத்திகம் இருக்குது, அதோடைய ஸ்போக்ஸ் பர்சன் எவ்வளோ வெயிட்டான ஆட்கள். மெட்டீரியலிசம், இந்த உலகம் வந்து வாழ்வதற்கு தான். இப்போ ஜாவித் அக்தர் வந்தார், நாத்திகத்துடைய பிரதிநிதியாக வர்றாரு, சேலஞ்ச் விடுறாரு, இந்து மதத்தை கூப்பிட்றாரு, கிறிஸ்தவத்தை கூப்பிட்றாரு. கரெக்டான ஒரு ஆள் ஷமாயில் நதி உக்காந்தார். ஆனால் அவருடைய அந்த ஆர்குமெண்ட் உடஞ்சிருச்சா இல்லையா? அதான் சொல்கிறோம், கரெக்டான ஒரு ஆளை உட்காந்து. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? கரெக்டான ஆள் உட்காந்து கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டான ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போது இவங்கெல்லாம் என்ன மேட்ருன்னா, அவங்கெல்லாம் அவங்களுடைய சமூகத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மரை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க அவங்களுடைய கொள்கைகளை. அப்படி தானே? நம்ம ஃப்ரண்ட் மேன் யார்? நம்ம கொண்டாந்து நிப்பாட்டுற ஆட்கள் யார்? வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள். மதரசாவில் சேர்றவங்களுடைய நிலைமை என்ன? நிறைய பேர் சொல்கிறேன். இது நான் கிரிட்டிசிசம்காக சொல்லலை. சார் இது கண்ணாடி சார், நீங்கள் பார்க்கலன்னா வேற எவனோ ஒருத்தன் காட்டுவான், உங்களுக்கு தான் தெரியாது. நீங்கள் கண்ணாடி பார்க்கலன்னு வச்சிங்க, உங்கள் மூஞ்சியில் கறி இருக்குது, நான் பார்க்க மாட்டேன்னா பார்க்காதீங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு தான் போவோம். ஒன்று நம்ம ஒழுங்கு மரியாதை என்ன தெரியுமா? நம்மளை பார்த்து எவனும் சிரிக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? வரவனு படித்தவங்களாம் கடிச்சு வைக்கிறது, என்ன பார்த்து சிரிக்கிறான் நாயங்க. அத்தனை பண்ணுறதுக்கு மூஞ்சில் இருக்கிற கறியை தொடச்சிட்டு போயிடலாம்ல. ஒவ்வொரு தனியும் போட்டு கடிச்சு வைக்கிறதுக்கு அது பேசாமல் மூஞ்சி கழுவிட்டு வந்தீங்கன்னா அவன் எதுக்கு சிரிக்க போகிறான்? நீங்களும் கண்ணாடி பார்க்குறதில்ல, எவனாவது காட்டினாலும் பார்க்க விரும்புறதில்ல, அப்புறம் உங்களை பார்த்து சிரிக்கவும் கூடாது. அவர் எப்படி சார் இது எப்படி நடக்கும்? அப்போ நம்ம கொண்டாந்து நிப்பாட்டுற ஃப்ரண்ட் மேன் யார்? அதுதான் அமீன் ஹசன் இஸ்லாமின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவங்களுடைய பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவங்களுடைய ஆர்குமெண்ட் முன் வைக்கிறது. நம்ம கொண்டாந்து வைக்கிற, நம்ம ஃப்ரண்ட்டில் நிற்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் கிடையாது. கேபிட்டலிசம், கம்யூனிசம் இவங்களை பற்றிலாம் உட்காந்து இவங்களால் டேபிளில் உட்காந்து டிபேட் பண்ண முடியுமா? கேட்டால் என்னமே அதெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்மந்தப்படாத பிரச்சனையெல்லாம் கிடையாது. இஸ்லாத்துடைய சம்மந்தம் இருக்கிற பிரச்சனை சார் அதெல்லாம். கேபிட்டலிசமுக்கு வந்து கவுண்டர் வந்து இஸ்லாமிக் பொருளாதாரம் இருக்குது, கம்யூனிசமுக்கு இப்போ கவுண்டராக வந்து இஸ்லாத்துடைய நீதி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு சமூக நீதி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு டிபார்ட்மெண்ட்டும் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான். மனுஷனுடைய எல்லா பிரச்சனைகளும் குரானுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். அது கேட்டால் நாங்கள் வந்து இப்போ இவங்ககிட்டலாம் அவங்களாம் நம்பிக்கையற்றவர்கள், அவங்ககிட்ட போய் நாங்கள் என்ன பேசணுன்ட்டு ஓடிடுவாங்க. பிலீவர்ஸ் மத்தியில் பேச வேண்டிய விஷயம் இல்லை இது. நீதி வந்து நீங்கள் அவங்ககிட்டனாலும் ஆர்குமெண்ட் பண்ணலாம். இப்ராஹிம் நபி போய் என்ன நம்ப மாட்டான், அவங்ககிட்ட போய் மன்னர்கிட்டலாம் போய் பேச மாட்டேன்னாங்க. அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. களிமா சொல்லாத போய் அவன் வந்து ஒன்றுக்கு போனால் சுத்தமாக தெரியாது. அவன்கிட்டலாம் கூப்பிட்டு தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி அல்லாஹ் எங்கே இருக்கா, நீ யார், உன் ரப்பு யாருன்னு அவன் கேள்வி கேட்பான். நான் 7வது வானத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன், நம்ப மாட்டான். இதை விட பெரிய சேர் ரம்மா, நீ எப்படி பார்த்தம்மா?
நம்புறவங்க தான் அதெல்லாம் புரியும். இந்த ஞான சூனியங்களுக்கிட்டலாம் போய் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. அந்த அம்மா துண்டு சேரை போட்டு உக்காந்துட்டு அரிசை பற்றி அவனுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாவ் போட்டு நழுவலாம். ஆனால் அங்கே போய் என்ன பேசணுங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இருந்திருக்குல்ல. அரிசை பற்றி எங்கே பேசணும்? ஈமான் கொண்ட இப்ராஹிம் நபியுடைய சப்போர்ட்டர்ஸ் கிட்ட தான் அரிசை பற்றி பேசணும். இவங்ககிட்ட என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கணும்னு வைக்க தெரியும். என்ன பிரச்சனை? நமக்கு ஆர்கியூமெண்ட்டே தெரியாது. கமல் சொல்கிற மாதிரி தான், பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு தான் கேள்வியே என்னன்னு தெரியலையே. அப்போது ஏன் இஸ்லாம் மேலவங்களை நம்முடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸை கொண்டாந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டல? நம்ம யாரை கொண்டாந்து நிப்பாட்டுறோம்? மதரசாவில் சேர்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? சேர்த்துறவங்களோட பட்டியல் எடுங்க, கருத்து கணிப்பு எடுங்க. என்ன அடிப்படையில் நீங்கள் வந்தீங்க? இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு ஆர்வமா? நிறைய ஆட்கள் இருக்காங்க இஸ்லாத்து மேலே ஆர்வம் இருக்கவங்க, போவே இல்லைன்னுலாம் சொல்லலை, ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் எப்படி போகிறாங்க? வறுமைக்காக போகிறாங்க. ஏன்? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, வீட்டில் உட்கார சோறு போட முடியாது. வறுமையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக மதரசா சிறந்த புகலிடம். இது ஒரு ஆப்ஷன். இப்போ குறைஞ்சிருச்சு இந்த ஆப்ஷன். இப்போல்லாம் ஸ்கூல்லேயே சாப்பாடெலாம் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் வேறு ரூட் எடுக்க ஆரம்பிச்சு. அதனால் மதரசாக்கெல்லாம் இப்போ தேய ஆரம்பிச்சிருச்சு. கேளுங்க பாருங்கள், மதரசா நிர்வாகத்தில் கேளுங்க, 2000க்கு முன்னாடி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருந்துச்சு, இப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, மதரசாக்கள் உருவாகுதா, வளருதா, தேயுதா, எப்படி போயிட்டுருக்குன்னு கேளுங்க. இப்போ அவங்களே கட்டாயமாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 8வது 7வது 9வதுலாம் சேர்த்து தான் கூப்பிட்றீங்க. 2 கல்வியும் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே கூப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அடுத்தது என்ன? நன்மைக்காக. ஒரு ஆலிமாக்கிட்ட அவன் 40 பேருக்கு சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவோம், நன்மை அடைவதற்காக. அப்புறம் என்ன? தப்லீக் போயிடுவாங்க. மார்க்கப்பற்று ஆலிமருடைய ஃபசீலத்து அந்த சப்ஜெக்ட் ஃபசாயில் அமல் எல்லாம் படிச்சுட்டு நம்ம தான் போக முடியாது, நம்ம பிள்ளையாவது அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி போகணும். இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. இவங்களால் நன்மை சமுதாயத்துக்கு கிடைக்குமா? கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். ஆனால் அந்த ஃபசீலத்து கிடைக்குமா? இஸ்லாம் அந்த அந்த கண்ணியம் இஸ்லாத்துக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? இவங்கெல்லாம் தாழ்வு மனப்பானையில் இருக்கணும். இவங்களுடைய அந்த முஃப்லிஸான அந்த நிலைமை பார்த்திங்கன்னா, அந்த ரம்ஜான் மாதத்தில் அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அப்பட்டமாக தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, தொழுகை முடிச்சு சொல்லுவாங்க, பயானு வச்சுருக்கோம் அப்படிம்பாரு, ஒரு 10 நிமிஷம் என் பயானை கேட்டு போங்க. இந்த லோஹருக்கு அப்புறம் பேசுவாங்க, என் பயானை கேட்டு போங்க, கெஞ்சுவார், என் பயானை கேட்டுட்டு போங்க, ஒரு 10 நிமிஷம் கேட்டுப்பாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவார், தேவையோட வேணால் வந்திருக்கேன், உங்களுடைய ஜக்காத்துக்களை சதகாக்களை இந்த பக்கெட்டில் வசூல் பண்ணிருப்பார். அவங்க 2 பைட் வச்சுருவாங்க. கஞ்சிக்காக வசூல் பண்ணுறவங்க இங்கே வாங்க, பயான் பண்ணுற அஜரத்துக்காக வசூல் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னா வேணான்லாம் சொல்லலை. ஆனால் அந்த நிலைமையில் வச்சிங்கன்னா இதுலேருந்து என்ன மெசேஜ் போகும்? இதுதான் யதார்த்தம். அப்போ இஸ்லாத்தை கற்றுக்கிறது போகிறாங்களா? ரொம்ப 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 ரேர் கேஸில் இருக்கிற, விரல் விட்டு எண்ணக்கூடிய 1000ல் 1, 1,00,000ல் 1, கோடியில் 1 தான் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளணும்னு போகிறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க, அங்கே போனால் இஸ்லாம்லாம் கற்றுக்க முடியாது. சில சடங்குகள் கற்றுக்கிட முடியும், சில விஷயங்கள் சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இஸ்லாத்துடைய அந்த ஸ்பிரிட் கற்றுக்க முடியாது, மிஸ் ஆயிரும். 7 வருஷம் 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தெரியும், இங்கே அந்த ஸ்பிரிட் இல்லையே. சஹாபியாலாம் மாற முடியாது. ஏன் அப்படின்னா, அதான் சொல்கிறல, சிலபஸ் பிரச்சனையான சிலபஸ். குரான் சிலபஸே கிடையாது. குரானை கொண்டு தான் ரசூல்லா அந்த சமூகத்தை மாற்றினாங்க. இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணதும் சஹாபாக்கள்லாம் குரானை கொண்டு தான் அவங்க மேன்மை அடைஞ்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது குரான் அங்கே சிலபஸே கிடையாது. இது துரதிர்ஷ்டம் தெரியுமா? நம்மளை யாருக்குமே தெரியாது. அங்கே குரான் சிலபஸ் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். குரான் என்னவா இருக்குது தெரியுமா? சிலபஸ்ஸு எழுத்துக்கள் படிப்பது அங்கே சிலபஸாக இருக்குது, மனனம் செய்வது அங்கே சிலபஸாக இருக்குது, கிராமர் கூட அங்கே சிலபஸாக இல்லை, தஃப்சீர் அங்கே சிலபஸாகவும் இல்லை. காரி இருக்காங்க, எப்படி அந்த இந்த சவுண்ட்ஸு எப்படி அக்யூரேசியாக கொண்டு வரணும், இதில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை தான். குரானுடைய ஷர்த்துகளில் எல்லாமே இருக்குது. குரானுக்கு கிட்டத்தட்ட 4-5 கடமைகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அதோடைய ஹக்குன்னா, அது ஓதுவதல் முறைப்படி ஓத வேண்டும், அது மனனம் செய்ய வேண்டும், அதோடைய கருத்துக்கள் உள்வாங்க வேண்டும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அங்கே என்ன சிலபஸ்? குரான் சிலபஸே கிடையாது. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது மதரசால அந்த ஸ்பிரிட் இல்லை, அது மாதிரி இதில் பட்சத்தில் இப்போ இப்படி இருக்கிறதுனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ அழைப்பு பணி ரொம்ப நமுத்து போன பணியாக ஆயிடுச்சு.
இப்போ இது மற்றது என்ன ஆகிப்போச்சு, ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு ஒழுங்கமைப்பு இல்லை, அழைப்பு பணிங்கிற பேரில் கஸ்ஸா முசான்னு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு என்ன தோணுதோ அதான் அழைப்பு பண்ணி அவன் முடிவு பண்ணிவிட்டு உக்காந்துக்கிறோம். என்னென்னமோ பண்ணுறோம், கஸ்ஸா முசான்னு பண்ணுறோம். இதில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி கிடையாது. அதே மாதிரி அந்த இஸ்லாத்துடைய அந்த கண்ணியம் வந்து எப்படி உயர்த்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தவங்க யாருமே இந்த நோக்கங்களுக்காக இஸ்லாத்தை கற்றுக்கிட்டவங்களே கிடையாது. யார்? அந்த வறுமை போக்கணுங்கிறதுக்காக, நன்மைக்காக, பரக்கத்துக்காக, இப்படிலாம் கிடையாது. நன்மை கிடைக்கும், நன்மைக்காக இஸ்லாத்தை கற்றுக்கூடாதுன்னு சொல்லலை. புரியுதா? நன்மைன்னா புரியுதா நான் சொல்கிறது? வெறும் வந்து நன்மைனா என்னன்னா, நான் வந்து குரான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டேன், இது வந்து என்னுடைய நன்மைனா அது கிடச்சா நீங்கள் செட்டில் ஆகி நின்றுவீங்க. இஸ்லாத்துடைய அந்த பரக்கத்துகள் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் இஸ்லாத்தை வந்து மேலோங்க வைக்கணும், அல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும். தக்பீர ரப்பு ஆலாய கலிமத்துல்லா, அல்லாவுடைய வாக்கு உச்சபாடு, அது ஃபைனல் அத்தாரிட்டி. அல்லாவுடைய வாக்கு ஆயிரணும், அல்லாஹ் மதிக்கப்படணும், அல்லாஹ் புகழப்பட வேண்டும். அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு சின்ன குறுகிய நோக்கத்துக்காக இஸ்லாத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி நம்முடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மரை இறக்காத வரைக்கும், இப்போ நம்முடைய சமுதாயத்துடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மர்லாம் எங்கே இருக்காங்க? சொசைட்டியோடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மர் எங்கே இருக்காங்க? ஒரு நல்ல டாப்பு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தாவாக்கு வருவாரா? இந்தியாவில் டாப் ரேங்க் பண்ண டாக்டர் தாவாக்கு வருவாரா? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் தாவாக்கு வருவாரா? தாவா வேணால் பிச்சை காசு தூக்கி போடுவார். உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு டீம் வந்திருக்கு, அப்படியா உட்காருங்க, தொப்பி போட்டு வந்திருக்காங்க, அப்படியா ரைட்டு வர சொல்லுங்க உட்காருங்க. போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். ரம்ஜானில் ஒரு ஆளுக்கு இவ்வளோ 50,000. ஏன் எல்லோரும் வருவாங்கல்ல ஜி, நிறைய பேருக்கு கொடுக்கணும்ல, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அதில் ஒருத்தருக்கே 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்படி 10 பிரித்து எல்லா பள்ளிவாசலுக்கும் 5,000 எல்லா மாரிசாவுக்கும் 50,000. என்ன போதிக்கப்படுது? அதில் ஒரு கான்சியஸும் கிடையாது. என்ன போதிக்கப்படுறாங்க, என்ன மாதிரி காதியானி மாரிசா வந்தால் கூட கொடுத்து விட்டுருவாங்க, அது ஒரு 50,000. என்ன முடிஞ்சு போச்சுப்போ, பிரச்சாரம் பண்ணு அப்படின்ட்டியா? யார் மனசும் நம்ம நோக்கடிக்கிறது இல்லை ஜி, அவ்வளோதான். உள்ளே போய்ட்டு பயங்கரமான ஒரு திருப்தி. இப்படி இதுதான் தாவாகிருச்சு. அவர்கிட்ட வந்து ஜி இஸ்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து அது வந்து பேக் ஃபுட்டில் இருக்குது, அதை வந்து முன்னேற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் உங்கள் வேலை ஜி, ஏன்கிட்ட என்ன கேட்குறீங்க? அதெல்லாம் உங்கள் வேலை. இஸ்லாத்து மேலே போடுறது எல்லாம் நீங்கள் ஹஜரத் கமான், ஹஜரத் கமான் மோட்டிவேட் பண்ணுறேன். எங்கேயாவது உங்களை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும், உங்களை எப்படி ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி ட்ரை ஒரு லெவல் பெஸ்ட் ஹஜரத், உங்களால் முடியும், பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுட்டு ஓட முடியும். இது மாதிரி அப்போது சமூகத்தில் இருக்கிற உச்சபட்ச அந்த இதில் இருக்கிற அந்த டாப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவங்களாம் யார்? இப்போ புரியுது என்ன பிரச்சனைன்ட்டு? எத்தனை பேர் தாவா செய்கிறோன்னு பிரச்சனை இல்லை, யார் தாவா செய்கிறாங்கிறது பிரச்சனை. உங்கள் மரசால எத்தனை பேர் இல்லை? ஒரு மௌலானா மௌதூதி பல கோடி பேரை லெஃப்டில் டீல் பண்ணிடுவார். ஒரு இஸ்ரார் அஹமது பல கோடி பேரை மிகச்சிருவார். ஒரு அபுல் ஹசன் நதி, ஒரு ஜாகிர் நாயக், ஒரு நௌமான் அலி கான், இந்த மாதிரி. அதாவது ஒரு ஆள் போதும், பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடலாம். ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் உருவாக்கிட்டால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆட்கள்லாம் யார்? ரசூல்லா ஈடினையே கிடையாது, அவங்கள விட்டுருங்க. அவங்க வந்து மனிதர்களோட ஒப்பிட முடியாது, மலக்குகளோட தான் அவரை, ஜிப்ரீல் மீகாயிலோட தான் அவரை ஒப்பிடணும். ஏன்னா அவங்கள வந்து குறை வைக்க மாட்டாங்க, அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அவங்க வேறு, அது என்ன சொல்கிறது, பயாலஜிக்கல் மெட்டீரியலே கிடையாது, அவர் வேறு மெட்டீரியல். அவர் சஹாபாக்கள் எடு, அபூபக்கர் ரலியல்லாஹு யார்? சமூகத்திலேயே அவருடைய குலத்திலேயே அவர் தான் உயர்ந்தவர். உமர் ரலியல்லாஹு அவருடைய குலத்திலே அவர் தான் உயர்ந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய குலத்திலே அவர் தான் தலைவர். பெரிய தொழிலதிபர், தொழிய ஆளுமைகள் அவர் தான். இன்டலெக்சுவலாக அவங்க தான் டாப் நாச்சு. வந்து அந்த 10 பேர் தான், 10 பேர் தான் ரசூல்லா பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த 10 பேர் தான், இவங்க தான். மற்றதெல்லாம் அவங்கள சுற்றி அவங்க வேலை செய்வாங்க. மற்றவங்களாம் அவங்களோட கனெக்டடாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 30 வருஷம் அந்த இஸ்லாமிய எழுச்சி யாருக்கு டேக் ஓவர் கொண்டு போனான்? அந்த 10 பேர் உயிரோடு இருந்த வரைக்கும் இஸ்லாம் டவுன்ஃபால் ஆச்சா? ஆகலை. இதெல்லாம் தான் இதுதான் நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு.
ஏன் அப்படின்னா அழைப்பு பணியுடைய சீரியஸ்னஸ் என்ன, அதோடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, அதோடைய வீரியம் என்ன, அது எவ்வளோ பெரிய வேலை, அதோடைய இது புரியாமல் தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், பேருக்கு அழைப்பு பணிங்கிற பேரில் எதையோ ஒன்று போட்டு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், அப்படியே போட்டு ஒப்பேற்றிட்டுருக்கோம். அப்போது அதோடைய உண்மையான விஷயம் என்னென்னா அந்த உண்மையான அதோடைய ஹிக்மத் நாமளே உணராமல் தான் இருக்கும். அதனால தான் இஸ்லாத்துக்கு எந்த ஒரு பெருசாக நன்மை எதுவும் பண்ண முடியறதில்ல. அதான் சொல்கிறோம், அதுவாக வளர்ந்துருது. அது நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல, அதுக்கான எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணுறதில்ல. அதுவாக வளர்ந்து இஸ்லாமாக பார்த்து எது யாராவது அதான் இந்த இவர் சொல்லுவார்ல, இந்த ஒரு மீமில் வரும், தமிழில் யாருங்க வளர்த்துரும், உங்களை மாதிரி யாராவது தெலுங்குக்கார வளர்த்துருவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இஸ்லாத்தை யார் வளர்த்துறது, அது யாராவது நாத்தியர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க, அவங்க வளர்த்திக்குவாங்க. அதெல்லாம் நம்ம வளர்த்த வேண்டியதில் விட்டுருங்க, அதுவாக வளர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஆனால் உண்மையில் அதோடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னா, இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில், சாதாரணமாக சொல்லலை, தாவாவை, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா. யார்கிட்ட பேசுகிறான், மூமின்களை பார்த்து பேசுகிறேன். மூமின்களே, ஈமான் கொண்டு விட்டீர்கள், ஈமானுடைய சுவை எப்படிப்பட்டது என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா அவ்வளோதான். ஈமான் சுவை முதல்ல நாம் உணரணும். ஈமான் வந்துருச்சு, இப்போ மூமின்கள்ட்ட தான் எல்லாம் பேசுகிறேன். யாயுல்லசீனா ஆமனும் ஹல் அதுல்லக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அசாபின் அலி. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா. நீ பெரிய பிஸ்னஸ்மேன் தானே, நல்ல டீல் வந்தால் விடமாட்டே, இல்லை ஒரு டீல் பேசிக்கலாமா. எப்படிப்பட்ட டீல், உனக்கு வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடியது. அப்போ இதை விட்டு வேறு ஆப்ஷன், சைடு ஆப்ஷனே கிடையாது. இதுதான் சிவராம சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இதில் சைடு ஆப்ஷனே உனக்கு கிடையாது. நீ குரான் இது தான் சொல்லுது. நீ பாட்டுக்கு ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மா என்னை காப்பாற்றிடும், ஒரு உம்ரா இன்னொரு உம்மா காப்பாற்றிடும், எனக்கு நம்ம அமலான் காப்பாற்றிடும், எனக்கு கலிமா காப்பாற்றிடும், ஜக்காத் காப்பாற்றிடும், ஹஜ்ஜு காப்பாற்றிடும்னு சொல்லிட்டு நீ இஸ்லாத்தை குறுக்கிட்டேனா. குரான் பொறுப்பல்ல. மறுமையில் போய் நிற்கும்போது அல்லாஹ் இந்த சூறா எடுத்து போட்டு இதில் என்ன சொல்லியிருக்கு, குரானை ஃபாலோ பண்ணி தானே, குரானை பற்றி பிடித்தீங்கள்னு, அல்லாவோட கயிறுன்னு, நபியை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே 25-30 என்னுடைய சமூகம் இந்த குரானை முதுகு பின்னாடி தூக்கி போட்டுருச்சு. குரானில் இந்த ஷூரிட்டிலாம் கொடுக்கவே இல்லைப்பா. தொழுது மட்டும் வா சொர்க்கத்துக்கு கொடுத்துட்றேன், நோன்பு மட்டும் வச்சுட்டு வா சொர்க்கத்துக்கு கொடுத்துட்றேன்னு குரான் சொல்லவே இல்லை. குரான் சொல்லுது ஒட்டுமொத்த முஸ்லீமாக வா, குரான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணு, குரானை உன்னுடைய மேக்ஸிமம் அவுட்புட் நீ ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு, நீ மேக்ஸிமம் கொடுத்தியான்னு நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன்னா உனக்கு சொர்க்கம் தரேன். இதுதான் அல்லாஹ் சொல்கிறேன். இந்த சூறால அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன். வேதனையிலிருந்து உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா. அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளும். அல்லாவின் வழியில் உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் ஜிஹாத் செய்யுங்கள், கடுமையாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிகச்சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான். இதுவே மகத்தான வெற்றியாகும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது இல்லாமல் மறுமை வெற்றி கிடையாது. என்ன வேலையா என்ன சொல்கிறான், அல்லாவின் மீதும் அவன் தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல், அல்லாவின் வழியில் உங்களுடைய பொருட்களாலும் உயிர்களாலும் பாடுபடுவது, கடுமையாக முயற்சி. ஜிஹாதுன்னு என்ன, கடுமையாக முயற்சி பண்ணுவது. ஜித்தோ ஜஹதும்பாங்க இந்த உருதுல ஹிந்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஜித்தோ ஜோஹத் அப்படின்னா கடுமையாக முயற்சி செய்வது, மேக்சிமம் எஃபர்ட் போடுவது, இதுதான் ஜிஹாது. அப்போது என்ன சொல்கிறான்ல, உயிர்களாலும் பொருட்களாலும். உயிர்களால்னால் என்ன, நம்முடைய அதாவது ஃபிசிக்கலாக ஈடுபடுறது, எக்கனாமிக்கலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இந்த 2 விஷயங்களும் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால், மண்டையில் மசாலான்னு ஒன்று இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறேன், இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும், இதுதான் உங்களுக்கு சிறந்தது. அப்போது இந்த இடத்துல அமலு சாலிஹாத்து அது கண்டிப்பாக செய்யணும். எதுக்கு, இந்த 2 வேலையை நீங்கள் செய்யணுன்னா, பொருளாலும் உயிராலும் ஃபிசிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியூல் தேவை. அந்த ஃபியூல் தான் இபாதத். நீங்கள் ஃபியூலை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான வேலையை செய்ய மாட்டீங்கன்னா, ஓடாத வண்டி எதுக்கடா பெட்ரோலை போட்டுட்ருக்கீங்க, அதுதான் எல்லாம் கேட்குறான்.
வண்டியில் 4 வீலு கழட்டி விற்றுட்டா, இன்ஜினு கழட்டி விற்றுட்டா. ஆனால் பெட்ரோலில் கை வச்சா உனக்கு காண்டாகுது. என்னடா டிசைன் ஒன்று எடுத்தீங்க, எல்லாம் சீட்டு கழட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை, ஏசி கழட்டிங்க, இன்ஜின் கழட்டிங்க, கார்பரேட்டர் கழட்டிங்க, எல்லாம் பிரச்சனை. ஆனால் பெட்ரோல் டேங்கை மட்டும் கழட்டாதீங்க. ஏன்? பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது. அடே, இது பெட்ரோல் இருந்தாலும் ஓடாது. வண்டி ஏன் ஓடல தெரியுமா? சாவி என் கையில் வச்சுருக்கேன். நான் சாவி எப்போ போட்டாலும் வண்டி ஓடும் பாய். இன்ஜின் இல்லை பாய், நீ போட்டு ட்ரை பண்ணி தான் பாரு பாய், ஓடுங்க. நான் தான் ஓட்டாமல் இருக்கேன்னு இவன் நம்பிட்டு இருக்கான். இப்போ என்ன விஷயம் இது புரியுதா? அப்போது அது டூலு. எது? இபாதத் வந்து டூலு. டூலை மட்டுமே பிடிச்சா ட்ரைனிங்கு அவன் எதுக்குங்க எடுப்போம்? ஏதோ ஒரு மெயின் வேலைக்கு ட்ரைனிங் எடுப்போம். மெயின் வேலையே இல்லாதவன் ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறான்னா, ஒலிம்பிக்ஸில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு நடந்துக்கு வரலாற்றில் ஒருத்தன் பயங்கர டிசிப்ளின். அவன் என்ன பண்ணிட்டான், போட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்கான். அப்புறம் செலெக்ஷன் ஆகிட்டான். ஃபைனல்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அவன் லீவான். ஞாயிற்றுக்கிழமை நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸில் பங்கெடுக்காமல் வந்து, அந்த மாதிரி நம்மால் வேறு எப்படி இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அது ஒரு புக் ஃபேரில் வாங்கினேன், முன்னாடி நடந்த ஒரு துணுக்குன்னு போட்டு வச்சுருக்கேன். அது உண்மையிலே நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு இருக்குங்க, ஒவ்வொருத்தரும் 1008 பேர் சுற்றிட்டு இருக்கிறான். அது மாதிரி இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னன்னா வெறும் ட்ரைனிங்காக எடுக்கிறது. இப்போல்லாம் சொல்கிறான் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள்ங்கிறான். அப்போது வேறு ஏதோ ஒரு வேலைக்கு உதவி தேடுங்கள்ங்கிறான். இவன் தொழுகிறதே உதவி ஆக்கிட்டு, தொழுகையை இலக்காக்கிட்டு, தொழுகை வந்து ஒரு வாகனம், அது வந்து ஒரு டூலு. ராக்கெட்டை இன்ஜின் வந்து எப்படி அது வந்து இங்கேருந்து ஸ்பேஸை விட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு கிரையோஜெனிக் இது வச்சு வச்சுருப்போம். அது வந்து ஏவி விட்டு அது கழண்டுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ராக்கெட்டை கழட்டி விட்டு இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, அடே அது இன்ஜின், அது யூஸ் இல்லைடா, இதுக்கப்புறம் அது போய் அது தாண்டா வேலை செய்ய போகுது, இதுதான் மெயின் வேலை, இது இல்லைன்னா போகுமா? போகாது. அப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் ஆகிப்போச்சு இப்போ நம்மளுக்கு. அப்போ இபாதத்துடைய ரோல் இந்த இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஏன்? அது கண்டிப்பு, அது கம்பல்சரி தேவை. அப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும், தாவாவை பொறுத்த வரைக்கும் கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? 5 கடமை, 6 கடமை, இல்லை ஒரு 10-15 கூட போட்டுறீங்கன்னு வச்சிங்க. பெற்றோரை கவனித்து கொள்வது, உடலை பேணிக்கொள்வது, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இப்போ தௌஹீத் டோசேஷன், தௌஹீதில் என்ன கடமை? இத்துடன் முடியவில்லை, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, ரைட்டு. அப்போ குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. அது அத்தீனும் நசிஹான் இருக்குது. உடனே அது என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் நாங்கள் கஜா புயலில் இது கொடுத்தோம், சுறா புயலில் இது கொடுத்தோம், சமீபத்தில் ஒரு பக்கெட் புரட்சின்லாம். என்னடா பக்கெட் புரட்சி? கூட்டு குர்பானி பக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்களாம். வெறும் கூட்டு குர்பானி தான் கொடுத்துட்டாங்க. நாங்கள் பக்கெட் புரட்சி ஏற்படுத்தினோம் அப்படியும். உங்களுக்கு எதெல்லாம் புரட்சின்னு சொல்லி டியூனிங் ஆகிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்னத்தை போய் சொல்கிறது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது கடமைன்னு குர்ஆனில் எங்கேயுமே பேசலை. அழைப்பு பண்ணி கடமைன்னு குர்ஆன் எங்கேயாவது பேசியிருக்கா? கடமைங்கிற வார்த்தையோட குத்திபா அப்படின்னு சொல்லிட்டு பேசவே இல்லை. தொழுகை உங்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டது, நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது, இந்த மாதிரி குத்திபாங்கிற வேர்டு வந்து அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ் என்ன பண்ணுறான், ட்ராப் வைக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி இழுத்துட்டு வரப்பட்டவங்களாம் இந்த வேலையை செய்யவே முடியாது. செஞ்சாலும் எஃபெக்டிவாக செய்ய முடியாது. கடமை கூட்டிகிட்டு வந்தவங்களாம் இந்த வேலையை வந்து செய்ய முடியாது. உணர்வுபூர்வமாக அதை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவனால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். அதில் தான் அவுட்புட் வந்து பயங்கரமாக வெளிப்படும். அதில் வந்து இல்லைன்னா வராது. அப்படி ஒருத்தர் செஞ்சுட்டா அவங்க பாருங்கள், மௌலானா மோது இவங்கெல்லாம் பாருங்கள், 100 வருஷம் ஆச்சு இன்னும் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா அதாவது ஆதரிப்பவர்களும் பேசுகிறாங்க, எதிர்ப்பவர்களும். இவரிடம் இருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எங்கடா இருக்கார் அவர் செத்து 60-70 வருஷம் ஆச்சு. அது ஜமாத்து, அதுவும் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சு, அதுவும் வந்து இந்த சப்போர்ட்டில், எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டில் ஓடிட்டு இருக்குது. அது கொஞ்சம் அது வெண்டிலேட்டரில் இருக்குது, முடிச்சு கட்டிட்டாங்க டோட்டலாகவே. அப்போ அது மாதிரி அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆள் இந்த மாதிரி டெடிகேட்டடாக ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள் வந்து களத்தில் நின்னோன்னு எவ்வளோ பெரிய பர்க்கத் வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா?
இன்னி வரைக்கும் குரானை கற்றுக்கணும் அவர் அவாய்ட் பண்ணவே முடியலைங்க. குரானுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் அவாய்ட் பண்ணவே முடியல. நீங்கள் தஃபீமுல் குரானு படிக்காமல் கூட ததப்புர் போனீங்கன்னா அங்கே அவர் எழுதுறாரு, தஃபீமுல் குரானில் மௌலானா மௌதூதி கூறியிருப்பதாவது ஷேர் ரஃபீஸில் அல் குரான் போனால் மௌலானா மௌதூதி இதே வசனத்திற்கு. அப்போ எங்கே போனாலும் சுற்றி இங்கே இது. அதாவது ஒரு காலம் அரபியிலேருந்து உருதுல இந்திய மொழிகளில் டிரான்ஸ்லேட், உருதுலேருந்து அரபியில் ஃபார்சியில் இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது. அரபுகளுக்கு குரான் கற்றுக் கொடுக்குறாரு யார்? இவர். அரபிகளா, தீன்னா என்னன்னு தெரியுமா? இலான்னு என்ன, ரப்புன்னு என்னன்னு தெரியுமா? மீனிங் தெரியுமா? அரபிலாம் தெரிஞ்சு தான் படிச்சுட்டு இருக்கீங்களாடா, தாய்மொழியோட அரபி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாடம் நடத்துகிறார். எவ்வளோ வீரியமாகிருச்சு பாருங்கள் இவங்களாம். அப்போது இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இது அல்லாஹ் என்ன பண்ணல, கடமையாக இது இல்லை. ஆனால் கடமையா? ஆமாம். இங்கே தான் ட்ராப்பு. அச்சாம்பர் ஆப் எல்லாம் எப்படி வச்சுருக்கான் பாரு. கடமையெல்லாம் இல்லை, சொர்க்கத்துக்கு போகணுன்னா தேவைப்படுது, உங்களுக்கு வேணுமான்னு பார்த்துக்குங்க. வாங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஆனால் இந்த சொர்க்கம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கள, என்னது இந்த பாவங்களை மன்னிக்கிறது, உங்களுக்கு தௌபா மன்னிப்பு வேணுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் நீ சொல்லுவ, நான் ஒத்துக்கணும்ல? நடிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தால் நான் எப்பறம் ஒத்துக்குவேன்? நீ பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னும் அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் சொல்லிவிட்டு நடிச்சிட்டே இருந்தா, கேம் போட்டுட்டே இருந்தா, இந்த சாமியார் ஃபேக்ட்ரி நான் உருவாக்குறது குரான் இறக்கலையே. அதுக்கு தான் என்கிட்ட துதிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கான். அது ஆல்ரெடி அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நான் அந்த ப்ரொடக்ஷன் அது ஜாமுன்னு போயிட்டுருக்கு. மலக்குகள் ஒரு தடவை சித்ரத்துல் முன்தாலா வருகிற ஒரு பள்ளிவாசலில் ஒரு தடவை தொழுதுட்டாங்கன்னா அடுத்த பேட்ச் வந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் அந்த பேட்ச் உள்ளே போகிறதில்ல. இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ் பேட்ச் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ இக்லாஸாக தொழுவணும், எவ்வளோ இக்லாஸாக அல்லாஹ்வை துதிக்கணும், இன்னும் அது எல்லாமே மலக்குகள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல, உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணுமா, அவங்களுக்கு தாவா காண்டிப்பீங்க செய்யணுங்க. அடுத்து என்ன, தோட்டங்களில் உங்களை நுழைய செய்வான். தோட்டம் வேணுமா, அப்போ நீங்கள் தாவா செஞ்சீங்க. அது கீழே ஆறு ஓடணுமா, அது கீழே தாங்க. நிலைத்திருக்கக்கூடிய சுவனங்கள் வேணுமா, அப்போ தாவா செய்யுங்க. ஆனால் கட்டாயம் இல்லை. அடுத்த ஆப்ஷன் மேலே அடி பின்னி எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு துன்புறுத்தும் வேதனையிலிருந்து தப்பிக்கணுமா, அப்போ தாவா செஞ்சு. ஆனால் எங்கேயுமே நான் கடமைன்னெலாம் சொல்ல மாட்டேன். மேலே தொழுகை சரியாக இருந்தால் எல்லாம் சொல்லுவோம், தொழுகை சரியாக இருந்தால் இந்த வேலையை நீ செய்யாமல் இருக்க மாட்டேன். அதுதான் நம்மளும் சொல்கிறோம். தொழுகை சரியாக இருப்பதற்கு பொருள் என்ன? ரக்காத்து சரியாக இருப்பதா, அந்த திக்ருகள் சரியாக இருப்பதா, அந்த நம்பரு, அந்த அவேர்னஸ்ஸு, அந்த நீண்ட தொழுகை 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி தொழுகிறது உளப்பூர்வம். அதில் என்ன ஷர்த் என்ன, அல்லாவோட அது 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 கனெக்ட் ஆகணும் தொழுகை. அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் மற்றது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி விட்ரும். தொழுகை மானக்கேடான விஷயங்கள், தீமை எல்லாத்துலேயுமே அது தடுத்துரும் அந்த தொழுகை. அதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், நீயும் அதே வாசம் தான் சொல்கிற என்ன, நாங்கள் இன்னொரு ஆளும் அதே வாசம் தான், முஜாஹிதும் அதே வாசகம் தான் சொல்கிறான், ஒரு முல்லாவும் அதே வாசம் தான் சொல்கிறான். ஆனால் ஓம் பாங்கு வேறு, இந்த பாங்கு வேறப்பா. நீ அல்லாஹ் அக்பர்னா மீனிங் வேறு, ஹையால் அஸ்ஸலான்னு நீ சொன்னீன்னா வேறு, இவங்க சொன்னால் மீனிங் வேறு. அப்போ இது ரெண்டும் ஒன்று கிடையாது. அப்போ இதை புரிஞ்சிக்குங்க. இது இங்கே தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. அது இப்படி வார்த்தை ஒன்று தானே, வார்த்தை ஒன்று தான், ஆனால் அல்லாஹ்வுடைய மதிப்பு வேறு. நீ அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் அல்லாஹ் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். சும்மா நாச்சுக்கும் சொல்கிறேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ பேச்சுக்கு சொன்னேஞ்சி நம்ம சொல்லுவோம்ல, ஜி அவசியம் வந்துருந்துச்சு, நானும் வந்துடுறேஞ்சிம்போம். நம்மளும் நமக்கு தெரியும் அந்த அன்றைக்கி கடுமையாக நமக்கு வேலை இருக்குது. நமக்கு இருந்தாலும் என்ன பண்ணுவோம், மூஞ்சிக்கு மேலே அல்லாஹ்கிட்ட அப்படி இல்லை, அல்லாஹ்ட்ட நம்ம ஃப்ராங்காக உண்மையை சொல்லிடலாம், இல்லை எல்லாம் முடியாதல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அது இல்லாமல் அப்படி சொல்லலைன்னா கூட அல்லாஹ்வுக்கு தெரியும் உள்ளத்தில் என்ன வச்சுருக்கான், நீ எவ்வளோ பெரிய கல்பிரிட்டு அல்லாஹ் தெரியும். அப்போ வேதனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வேணும், அழைப்பு பணியில் உங்கள் பங்கு எப்படி இருக்கணும், அல்லாஹ்வின் வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். ஆனால் இது கடமை இல்லை. எப்படி அடுத்தது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், என்ன சொல்கிறான், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும். வலா தக்குன் மின்கும் உம்மத்தன் யதூன இலல் ஹைர்.
அவர்களோ நன்மையை ஏவ வேண்டும், தீயவற்றை தடுக்க வேண்டும். எவர்கள் இப்பணியை புரிகிறார்களோ உண்மையில் அவர்களே வெற்றியாளர். ஃபயாமரூன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிகா ஹுமுல் முஃப்லிஹூன். அப்போ அடுத்து அதோடைய டைமென்ஷன், இன்னொரு டைமென்ஷன் அல்ல இந்த இடத்துல சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சரி, இப்போ தாவா வந்து செய்யணும், அழைப்பு பண்ணி செய்யணுன்றோம். சுட்டு போட்டாலும் சில பேருக்கு தாவா வராது. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாருனாலையும் எஃபெக்டிவாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, ஓகே. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ரன் ஆகும்? எல்லாரும் பெரிய தாய் ஆயிட முடியுமா? எல்லாருக்கும் எல்லா பண்புகள், எல்லா ஆற்றல்கள் எல்லாம் தந்துடுறானா? தர்றது இல்லை. அப்பட்டமாக தெரியுது. அப்போ எப்படி இருக்கணும்? அல்லாவே கைட் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? உங்களில் ஒரு குழுவினர் இப்படி இருக்கணும், உங்களுடைய ஃப்ரண்ட் மேன்ஸ் இப்படி இருக்கணும், உங்களுடைய ஃப்ரண்ட் மேனு ஒரு டீம் இப்படி இருக்கணும், உங்களுடைய இன்டலெக்சுவல்ஸ் ஒரு 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 கம்யூனிட்டி இப்படி இருக்கணும். அப்படி உங்கள் டீம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டீம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மக்காலே இருந்துச்சு இந்த டீம். மதீனாவிலையும் ரசூல்லா கவர்மெண்ட் கிடச்சதுக்கப்புறமும் இந்த டீம் இருந்துச்சு. கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறமும் இந்த இப்படி டீம் இருக்கும். இது வந்து இந்த நீதி நியாயத்தை பற்றி மக்களுக்கு வந்து பாடம் நடத்திட்டே இருக்கும். அதிகாரம் கிடைச்சா அதிகாரத்தை வந்து சரியாக வந்து வழி நடத்தும், மக்களுக்கும் அது பாடம் நடத்தும். அது சரிகிச்சுன்னா அதுக்கு வந்து கைட் பண்ணும், அது கொலாப்ஸ் ஆச்சுன்னா அதை தூக்கி நிறுத்தும். இந்த டீம் பர்மனெண்ட்டாக இருக்கும். இது டிஸ்மேண்டலே ஆகாது. நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது. நம்ம தான் நன்மை ஏவது நம்ம நினச்சிடறோம். அதோடைய வட்டத்தை சுருக்கி வச்சிடறோம். எல்லாமே நன்மை ஏவுதல் தான். அதோடைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, பெரிய மேக்ரோ சைஸ் விஷயங்கள் இருக்குது, மைக்ரோவும் இருக்குது. அப்போது இந்த இடத்துலையும் எல்லாம் என்ன பண்ணுறான் பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறான்? இந்த கூட்டம், இப்படி ஒன்று கூட்டம் இருக்கா நீங்கள் பார்த்துக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கா நீங்கள் பார்த்துக்குங்க. ஒன்று, இப்படி ஒரு டீம் நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். ஃப்ரண்ட்டில் யார் நிற்கிறா, பேக்கில் யார் நிற்கிறா, அது பிரச்சனை இல்லை. எல்லாருனாலையும் ஃப்ரண்ட்டில் நிற்க முடியாது, எல்லாருனாலையும் ஃப்ரண்ட்டில் ரோல் நிற்க முடியாது. ஆனால் அதை வலுப்படுத்தணும். அந்த டீம் வந்து அந்த டீமுக்கு உண்டான அந்த ஃபெசிலிட்டேஷன் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்குண்டான ப்ரொவைடை வந்து நீங்கள் பண்ணணும். அதுதான் மற்றவங்க பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறதில்ல. ரங்கராஜ் பாண்டேக்கு பின்னாடி எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒரு ரங்கராஜ் பாண்டே அப்படியே வந்துடுவாரா? ரங்கராஜ் பாண்டே வந்து உருவாகிட முடியுமா? மாரிதாஸ் உருவாகிடுவாரா? இஸ்லாத்தை அழிக்கிறது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுமா? இஸ்லாத்தை வந்து அவங்க வந்து கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க தெரியுமா? எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க தெரியுமா? எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? எவ்வளோ பிரெயின் ஸ்டாம் பண்ணுறாங்க, எவ்வளோ மூளை கசக்கிறாங்க தெரியுமா? என்ன பண்ணாலும் இஸ்லாம் ஒழியாது. ஏன்? அது நம்முடைய எதிர் ரியாக்ஷன்னால் கிடையாது, அது அழிக்க முடியாத அது தன்மை. அதோடைய தன்மை அப்படிப்பட்டது, டிஃபால்ட்டானது. அதோடைய தன்மை அது 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 அழியாது, அதனால் அழியறதில்லை. நம்ம நினச்சிடுறோம் நம்ம இருக்கும்போது இஸ்லாம் அழிஞ்சிருமா? நம்ம ஒன்றும் கிழிக்கலை. நம்மளும் அதாவது அவன் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்தானா நாம் வந்து நெருப்பு கொடுக்குறோம், நம்ம 2 காகிதம் கொடுக்குறோம். இன்னும் இஸ்லாத்தை அழிக்கிறது மாதிரியான நம்ம செயல்கள் மூலமாக இன்னும் என்ன ஆகுது? இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் தான் அதிகமாக வருது, இன்னும் பேடு மெசேஜ் தான் ஆகுது. ரசூல்லா காலத்தில் எப்படி இஸ்லாத்தை பற்றி அவனுக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்கும். ஒரு முஸ்லீமை போய் சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த தப்பான புரிதல் போயிடும். இன்றைக்கி இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருக்கும், ஒரு முஸ்லீமோட பழகுவாங்க, அந்த நாள் அவங்க எண்ணம் மாறிடும். ஆட கருமம் பிடிச்சவனுங்களா இவனுங்களாடா. அப்போ இது புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா இந்த சொசைட்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த திங்க் டேங்க்கு வத்தி போகாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த சிந்தனை வந்து அது வீரியமாக இருக்கிறது மாதிரியே பார்த்துட்றாங்க. இந்துத்துவாவுக்கு வந்து பாருங்கள், ஆட்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. முரளி மனோகர் ஜோஷியை போயிட்டார், எவ்வளோ பெரிய ஆட்கள் போயிட்டாங்களா? இந்த ராமகோபாலன் போயிட்டார். ஆனால் சிந்தனை இருக்கா இல்லையா? தாட் ஹயாத்தாக இருக்கா இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன, உங்கள் பிளேயர்ஸ் போனோன்னே கேமே முடிஞ்சு போயிடுதுங்க. அவனா ஒருத்தன் பிளேயர் வந்து அதான் சொல்லணும், அவனுடைய ஓன் கேமில் அவன் ஜெயிக்கிறான். இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் மற்ற டீமுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்மளது டொமஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். Under 11, Under 10, Under 20, Under 13, Under 19, Under 17 இப்படி வர்றதுனால அவன் மேட்ச் ப்ராக்டிஸ் ஆகி வந்து 15 வயசு பையன் என்ன காட்டுறான். சூரியவன்சி என்ன சொன்னாங்க? இன்டர்நேஷ்னலில் போய் பர்ஃபார்ம் பண்ண, இங்கிலாண்டில் போய் அதே அடிச்சானா? என்ன மேட்ரு? அந்த ஸ்ட்ரக்சரு, இந்த கீழேருந்து மேலே வரைக்கும்
பாகிஸ்தான் பாருங்கள், ஒரு அஃப்ரீதி, அதுக்கப்புறம் ஆளே கிடையாது. ஏன்? அங்கே ஸ்ட்ரக்சர் இல்லை. எவனா ஒருத்தன் அவனுடைய சொந்த திறமையில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி ஏதோ சாதனை பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அதில் ஜெயிக்கிறது. இஸ்லாத்துக்கு இன்றைக்கி அப்படி தான். மௌலானா மௌதூதி யார்? நம்முடைய ஸ்ட்ரக்சருடைய அவுட்புட்டாக கிடையாது, அவுட் ஆஃப் த பாக்ஸ். அல்லாமா இக்பால் யார்? ஸ்ட்ரக்சருடைய அவுட்புட்டாக, அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஏன்? நம்மகிட்ட ஸ்ட்ரக்சரே கிடையாது. இதை ஒத்துக்கிற நேர்மையும் கிடையாது. எங்கள் ஸ்ட்ரக்சரில் என்ன கோளாறு அப்படிங்க பாஸ், பிஞ்சு தொங்கிட்டு இருக்குது பாஸ். ஏங்க இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகளை சொல்லுங்கள், ஒன்றுமே தெரியாது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல? நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும். இந்த ஒரு டீம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி ஒரு கமிட்டி இருக்கணும். அவர்கள் தான் உண்மையிலே வெற்றி. அப்போ தான் நீங்கள் ஜெயிச்சதா உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ரண்ட்மேனு அங்கே ஒரு டீம் இருக்கும், அவங்களுக்கு பேக்கப்பில் நீங்கள் இருக்கணும். டைரெக்டாக ரோல் ப்ளே பண்ணுறவன் டைரெக்டாக பண்ணணும், இன்டைரக்டாக ரோல் ப்ளே பண்ணவன் இன்டைரக்டாக பண்ணணும். ஆனால் அந்த டீமோட கனெக்டடாக இருக்கும். அந்த டீமுக்கும் உனக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கணும். அந்த டீமோட இதுவாக இருக்கு நீ இருக்கணும். உன்னால் அந்த டீமுக்கு பயனாக இருக்கணும், அந்த டீம்னால் இஸ்லாத்துக்கு பயனாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா நீ ஜெயிச்ச. இந்த ரோல் நீ ப்ளே பண்ணலன்னா நீ காலி. நீ தொழுது இது பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னால் இஸ்லாம் இன்னும் அசிங்கப்படும். புரியுதா? குரானை பின்பற்றாத முஸ்லீம் இஸ்லாத்தை இன்னும் கேவலப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உபதேசங்களை பின்பற்றாத முஸ்லீம் இஸ்லாத்தை இன்னும் கேவலப்படுத்தும். உன்னுடைய அறகுறை இஸ்லாம் இன்னும் டேமேஜ் அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் இதெல்லாம் தான் தாவாவில் நம்ம முடிச்சு வச்சிருக்கோம்.